வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சூப்பரான இறால் ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் 1 கிலோ இறா வாங்கி சுத்தம் பண்ணி எடுத்தேன். அதில் வந்து 3/4 கிலோ போல் கிடச்சிது. இப்போ நம்ம வறுக்க வேண்டிய மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து தனியா, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் வந்து கடுகு. இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். நல்லா பொரிஞ்சதுமே நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 150 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறாலை இதோட சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இறா வெந்து வரும்போது இந்த மாதிரி தண்ணி விடும். தண்ணி விட்டதும் நம்ம ஒரு 10 நிமிஷம் குக் ஆனதும் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அதே எண்ணெயில் 3 முழு பூண்டை உரித்து நான் பொடியாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டு ஓரளவுக்கு வெந்து வந்ததும் இது கூட வந்து காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து அடுப்பு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். நான் இறால் க்ளீன் பண்ணும்போதே ஒரு 7 போல் காஷ்மீரி மிளகாவும் 1 லெமன் அளவுக்கு புளியும் சேர்த்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அரைச்ச மிளகாய் புளி பேஸ்ட் இதோட சேர்த்துட்டு நம்ம இப்போ கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலா நல்லா கொதிக்கும் போதே ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். மசாலா நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க இறால் இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த இறால் ஊறுகாய் ஒரு ஈஸியான ரெசிபி தான், பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இந்த இறால் ஊறுகாய் நம்ம சாதத்தோட, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்தோடுமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து கொடுத்து நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாம் சேர்த்த மசாலா, இறால் எல்லாம் நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வறுத்து அரைச்ச பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். இதில் வந்து தனியா, வெந்தயம், கடுகு 3ஐயும் வறுத்து அரைச்ச பொடியும் இதோட சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துடலாம். இறால் ஊறுகாவை இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். கெட்டே போகாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எமர்ஜென்சிக்கு, ஸ்கூலுக்கு, பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு, ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்குலாம் இது ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும். ஏன்னா சட்டுன்னு சுட சுட சாப்பாடை வெடிச்சிட்டு இந்த இறால் ஊறுகாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சைடிஷே தேவையில்ல, அப்படியே சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட இறால் ஊறுகாய். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இறால் வாங்கும்போது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா.